அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் லேகன். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது மதர்ஸ் வாய்ஸ், அம்மாவின் குரல் அப்படிங்கிற கதை தான். இந்த கதை வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டோரி, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஸ்டோரி தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதப்பட்ட சிம்பிளான பட் அதே சமயத்தில் ஒரு ஃபிலசாபிக்கல் ஐடியாலஜியோட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான கதை. இந்த கதையோட தொடக்கம் எங்கே அப்படின்னு நிலாவுக்கு ஆஸ்ட்ரோனட்டுடைய அம்மா வர்றாங்க. இது ஒரு கடைசி சந்திப்பு. ஆனால் இது ஒரு கடைசி சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்ட்ரோனட் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு சொல்லலை, மறைக்கிறாங்க. ஆனால் ஆஸ்ட்ரோனட்டுக்கு தெரியும், கண்டிப்பாக நாம் வந்து ஒரு புதிய கிரகத்தை தேடி பயணிக்க போகிறோம், திரும்ப வர மாட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் அவங்க அம்மாவை பார்க்க போகிற கடைசி மொமெண்ட் அதுதான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அம்மாவுக்கு அது தெரியாது. இப்போ அம்மாவும் மகனும் சந்திக்கிறாங்க நிலாவில். இந்த சந்திப்பு தான் மொத்த கதையே. முதல் முறையாக நிலாவுக்கு வந்ததுனால அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நிலா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்குறாங்க. அப்புறம் நிலாவில் இருக்கக்கூடிய மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் அங்கே இருக்குது. அப்போ மகன் வந்து விளக்க ஆரம்பிக்கிறான். அம்மா இதுதான் செலினா போலீஸ், ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வந்து ஃப்ரீ டைமில் பிரேக் டைமில் நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற பல விஷயங்களை விளக்குறான். அப்போ அவங்க அம்மா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே லைட் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது. ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போய் ஆஸ்ட்ரோனட் தன்னுடைய அம்மாவுக்கு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த விண்வெளி வீரன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய அம்மா தன்னோட ஜாபை பற்றி பெருமையாக நினைப்பாங்க, தன்னுடைய வேலையை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை பற்றியும் எப்படி வேலை நடக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பியூட்டிஃபுல்லாக டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஆஸ்ட்ரோனட்டுடைய பேச்சில் மையம் என்னவா இருக்குது அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக, பல ஆயிரம் ஆண்டு காலமாக ஒரு மனிதன் குரங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி நிலாவுக்கு வரைக்கும் வந்துட்டு நிலாவில் இருந்து ஒரு புதிய கிரகத்தை தேடி போகக்கூடிய இடத்துக்கு மனுஷன் வந்து சேர்ந்துட்டான். இந்த ஆஸ்ட்ரோனட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்த சேர்ந்து அடைகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் புதிய கிரகத்தை தேடி போகிறது மொத்த மனித குலத்துக்கே ஒரு பெரிய திருப்பி முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் பணி. அந்த ஒரு வேலையில் நான் இருக்கமா, அதுக்காகத்தான் நான் போக போகிறோமா அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அது எதுவுமே முக்கியம் இல்லை. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது தன் மகன் தன் கூட இருப்பானா அப்படிங்கிறது மட்டுமா தான் இருக்குது. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ இந்த லீவுக்கு வருவியா அப்படின்னு. அம்மா நான் லீவு கிடைக்குமே எனக்கு தெரியலை அப்படிங்கிறதான் அந்த விண்வெளி வீரன் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு இதுக்கப்புறம் லீவே கிடையாது. சொல்லப்போனால் இதுதான் கடைசி சந்திப்பு. இதுக்கப்புறமா அவங்க அம்மா அவன் பார்க்க போகிறது கிடையாது, அவங்க அம்மா அவனை பார்க்க போகிறதும் கிடையாது. அவங்க அம்மா பேசுகிறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சும் சங்கீதம் போல் கேட்குது. அவங்க அம்மாவுடைய குரல் அவ்வளோ இனிமையான குரல். அவங்க சின்னதுலேருந்தே பாட்டு பாடக்கூடிய திறமை அவங்களுக்கு உண்டு. அதனால் அவங்க குரல் ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ இன்னுமே இனிமையாக இருக்குது. அவங்க அம்மா வீட்டில் எப்பப்பெல்லாம் விருந்தாளிகள் வர்றாங்களோ, அப்போது எல்லாம் ஒன்று கூடுறாங்களோ அப்போல்லாம் மகிழ்ச்சியாக பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமையல் கட்டில் சந்தோஷமான நேரங்களில், துக்கமான நேரங்களில் அவங்களுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்பமான பாடலையும் துன்பமான பாடலையும் ஏற்ற இறக்கங்களோட தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். குரல் அருமையான குரல், இனிமையான குரல். இப்போ அந்த குரல் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இதுதான் கடைசி முறை, அது அவனுக்கு தெரியும். அதை அவன் சொல்லணும், அம்மா இதுக்கப்புறமா நான் உங்களை பார்க்க போகிறது கிடையாது, இதுதான் நம்ம பார்க்குற கடைசி சந்திப்பு அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு தெரியும், தோணுது. ஆனால் அவன் அதை சொல்லலை. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எப்போ தான் ஊருக்கு வருவே, இந்த சம்மருக்கு வருவியா இல்லை அடுத்த லீவுக்கு வருவியா? நீ வந்தீங்கன்னா நேஃபியர் நதியில் குளிக்கலாம், ஆப்பிள் பழங்களை சாப்பிட்லாம், நம்ம குளத்தில் ஆழப்படுத்திருக்காங்க, நீ மீன் பிடிக்கலாம், உறவினர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனால் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அம்மா இனிமேல் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனால் எதுக்கு சொல்லணும்? அவங்க அம்மாவுடைய மகிழ்ச்சியை ஏன் நிப்பாட்டணும், அல்லது அம்மாவோட நம்பிக்கையை ஏன் உடைக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. இப்போ அவனுக்கு அம்மா கிட்ட பேசுகிறத விடவும் அம்மா சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு தான் மனசில் தோணுது அவனுக்கு. அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத விடவும் அம்மா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க குரலை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும் இல்லையா, அதை விட வேறு என்ன நமக்கு வேணும் அப்படின்னு மனசில் தோணுது. அப்போ அது என்னப்பா தூரத்தில் ஆட்கள் ஏதோ வேலை செய்கிற மாதிரி இருக்குன்னா, ஆட்கள்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப பொடியாக ரொம்ப தொலைவில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவன் மகன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், அம்மா அதாம்மா ஸ்பேஸ் ஷிப்பு, அது ரஷ்யனோடது, அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பி நம்ம சூரிய குடும்பத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ரிசர்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமாக நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான சிம்பிளான ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாம் நிலாவுக்கு வந்துட்டோம், ஆனால் நிலாவை பற்றி நமக்கு முழுசாக தெரியுமா அப்படின்னா, நிலாவை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி நமக்கு முழுசாக தெரிஞ்சிட்டோமா அப்படின்னா அதுவும் தெரியாது. அப்போது இருக்கிற இடத்தை பற்றி நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயத்தை நோக்கி தேடி ஓடிக்கிட்டு இருக்கமே, இதெல்லாம் நியாயம்தானா, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கேள்வியில் இருக்கக்கூடிய அர்த்தமும் நியாயமும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமும் இந்த விண்வெளி வீரனுக்கு புரியுது. ஆனால் அவங்ககிட்ட பதில் எதுவும் இல்லை. அவன் ஒரு ஆஸ்ட்ரோனட்,
அவன் மனசில் இருக்கிறது என்னென்னா, புதிய விஷயங்கள் நம்ம நோக்கி போகிறோம், நாம் போய் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம், இந்த ஹியூமனிட்டியவே சேஞ்ச் பண்ணக்கூடியது, மனித இனத்தையவே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது அவன் மனசில் இருக்குது. ஆனால் அம்மாவுடைய சிந்தனையோ அது எதுவுமே இல்லை. நீ எப்போ வீட்டுக்கு வருவே, எப்போ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் அம்மாவுடைய நினைப்பாக இருக்குது. அப்போ அந்த விண்வெளி வீரனுடைய அம்மா பூமியை பார்க்குறாங்க. இந்த பூமி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம பூமி அந்த இடத்துல மிதக்குது, இந்த கடலும் மலையும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரசிக்கிற அந்த வினாடியில் தான் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இப்போ ராக்கெட் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த விண்வெளி வீரன் அவங்க அம்மா கிட்டேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க அம்மா கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறான், ராக்கெட்டுக்குள்ளே ஏறிக்கிறான். ராக்கெட் அங்கேருந்து கிளம்புது. அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் தூரம் போக 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 தன்னுடைய பார்வையிலிருந்து அவங்க அம்மா மறைகிறாங்க. சூரிய குடும்பம் பார்வையிலிருந்து மறையுது. சூரியனே வெறும் நட்சத்திரம் போல மாறுது. இந்த விண்வெளி வீரன் எப்போ வருவான் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. புதிய இடத்த நோக்கி போகிறாங்களே, அங்கே போய் கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. இப்போ என்னதான் ஆறுதல், இப்போ என்னதான் அவன் கையில் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், அவன் அம்மாவின் குரல். எப்போ அவங்க அம்மா நிலாவுக்கு வந்தாங்களோ அப்போ இருந்து அவங்க கிளம்புற வரைக்கும் அவங்க அம்மாவுடைய பேச்சை அந்த ஆஸ்ட்ரோனட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தான். அந்த வாய்ஸை மீண்டும் ஒரு முறை போட்டு கேட்குறான். அவங்க அம்மாவின் குரல் மீண்டும் மீண்டும் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அதோடு அந்த கதை முடியுது.